அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது பாலாசனோட வேறுபாடுகள் பகுதி 2 போன்ற பகுதியில் நம்ம ஒரு 3 பயிற்சிகள் பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்போ ஒரு 3 பயிற்சிகள் பார்க்கலாம். பாலாசனா கூட சேர்ந்து இன்னொரு ஆசனாவும் சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். டைனமிக்காக, அதாவது தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுட்டே இருக்க போகிறோம். பயிற்சி 1 தண்டாசனா. ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். வஜ்ராசனா போட்டுக்கலாம். இப்போ பாலாசனாவும் மார்ஜாரி ஆசனாவும் சேர்த்து பண்ண போறோம். அதாவது கேட்டட் கவுன்னு சொல்லியோ அது நம்ம பண்ண போறோம். அதாவது ஒரு நெளிவு தன்மை வர மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நீங்க பார்த்து பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு நீங்க பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாலாசனாக்கு போயிடலாம். அப்படியே மார்ஜாரி ஆசனா, பாலாசனா. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். நம்ம மார்ஜாரி ஆசனம் தனியாக பண்ணியிருப்போம். இப்போ அதை பாலாசனாவோட நம்ம சேர்த்து பண்ணோம், அவ்வளோதான். இது மாதிரி ஒரு 5 முறை ஒரு 6 முறை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பயிற்சி 2. பயிற்சி 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாலாசனா பண்ணிவிட்டு நம்மளை கைகள் மட்டும் இப்படி உள்ளே விட்டுட்டு பண்ண போகிறோம். அதாவது த்ரெட் த நீடில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம பண்ண போகிறோம். பாலாசனாக்கு போயிடலாம். இப்போ வலது கை எடுத்து அதுக்குள்ள விட போறோம். மறுபடியும் இடது கை. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த பாலாசனா வேறுபாடுகள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட கை பொசிஷன் மாற்றக்கூடாது. அதே மாதிரி நீங்க குதிகால்லேருந்து உங்க பின்பகுதியை எடுக்கக்கூடாது. பாலாசனம் பண்ணும்போது எப்படி இருப்போமோ, அந்த வஜ்ராசனம் விட்டு இப்படி உட்காந்துருக்கோமோ அதே மாதிரி தான் நீங்க இருக்கணும். அதை வச்சுக்கிட்டே நீங்க செஞ்சுக்கிட்டே வரணும். இப்போ பயிற்சி 3 பார்த்துடலாம். இதுல ஒன்றும் இல்லை, கைகளை இப்படி கொண்டு போயிட்டு நல்லா உங்க மார்பகுதி விரிச்சிட்டு, பாலாசனா போயிட்டே மார்பகுதி நல்லா விரிச்சிட்டு கையை கொண்டு போயிட்டு பின்னில் கை கோத்துக்கிட்டு அப்படியே கை மேலே தூக்க போறோம். அவ்வளவுதான். இது அப்படியே நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்க போறோம். பாலாசனாக்கு போயிடலாம். இப்ப கைகள் அப்படியே கொண்டு போயிட்டு கை கோத்துக்கணும். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம்.
இந்த மாதிரி நீங்க தொடர்ச்சியா செய்யும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு போஸ்லயுமே வந்து நீங்க ஒரு 2 செகண்ட் இருந்தா மட்டுமே போதும். ஏன்னா ரொம்ப நேரம் நீங்க வந்து ஹோல்ட் பண்ண தேவையில்ல. இப்ப ஏதாவது ஒரு ஆசனான்னா ஒரு இடத்துல வந்து நம்ம அப்படியே நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். ஒரு 10 வினாடிகள் இல்ல ஒரு 15 வினாடிகள் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். இது இந்த மாரி தொடர்ச்சி பண்ணும்போது வந்து நீங்க சில வினாடிகள் மட்டும் இருந்தாலே போதும். இது எல்லாமே வந்து தொடர்ச்சி வந்து முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.